5 நாள்லே 5 கிலோ அளவுக்கு தொப்பை மற்றும் தொப்பையினுடைய சுற்றளவை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளான இயற்கையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டிப்ஸை நீங்க பார்த்த உடனே ஐயோ இது ஏற்கனவே நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த டிப்ஸ் கூடவே நான் ஒரு சின்ன டயட், ரொம்ப பெரிய டயட்லாம் கிடையாது, ஒரு சின்ன சிம்பிளான எல்லாராலுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான டயட் வந்து சொல்றேன். அந்த டயட்டையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன் 5 நாள்லே உங்களுடைய தொப்பையினுடைய அளவு அப்படியே குறைஞ்சிருக்கும். இது வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமா ட்ரை பண்ணலாம் இந்த டிப்ஸை. இது வந்து 5 நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெகுலராகவும் தாராளமா பின்பற்றலாம். ஏன்னா இது வந்து முற்றிலும் இயற்கைன்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுமே வந்து ஏற்படுத்தாது. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ்தாமி ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் கிடையாது, அதாவது சோம்பு கிடையாது. இப்ப மிதமான தீயில வச்சுட்டு அந்த சீரகத்தை நல்லா வந்து வறுத்துக்குங்க. அதாவது அந்த சீரகம் நல்லா வெடிபட்டு நல்ல ஒரு வாசனை வரணும், அதே சமயத்துல கருகிடக்கூடாது. இப்ப பாருங்க நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நார்மல் பச்சை தண்ணி சேர்க்கும் போது ஏற்கனவே கடாய் நல்லா ஹீட்டா இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு அந்த தண்ணி வந்து உடனே வந்து சூடாயிடும். இப்ப ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்கு, இதை அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி வந்து நல்லா ஆறட்டும். இப்ப தண்ணி நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதை அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப நிறைய தண்ணியோட அந்த சீரகம் வந்து சட்டுன்னு அறப்படாது, அதனால தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அந்த தண்ணியை தேவைப்படும். இப்ப இதை நல்லா வந்து நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு உங்களால ஸ்மூத்தா அரைக்க முடியுமோ நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப அரைச்சி எடுத்ததை ஒரு கிளாஸ்ல சேர்த்துக்குங்க. கூடவே அதே மிக்சியில கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. நான் வந்து அந்த வடிகட்டின தண்ணி வந்து வச்சிருந்தேன், அந்த தண்ணியை தான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல பாதி எலுமிச்சப்பழ ஜூஸ் வந்து சேர்த்துக்குங்க. கூடவே தேவைப்பட்டா கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இப்ப நிறைய வந்து மேக்சிமம் வந்து சக்கரை பாகு தான் கிடைக்குது, அதனால நான் இன்னைக்கு தேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல. அப்படியே தான் வந்து இதை சாப்பிட போறேன். உங்ககிட்ட வந்து பிளாக் சால்ட் இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தாராளமா சேர்த்துக்கலாம். இதை அப்படியே காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். அதாவது காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்க பிரஷ் பண்றீங்க, பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கிளாஸ் நார்மல் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை இதுக்கப்புறம் இதை நீங்க சூடு பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அப்படியே நீங்க குடிக்கலாம் அந்த தண்ணீரை. இது முக்கியமா என்ன அப்படின்னா இதை வந்து நீங்க வடிகட்டவே கூடாது, வடிகட்டாம அப்படியே குடிக்கணும். அந்த சீரகத்தோட சேர்ந்த மாதிரி அப்படியே குடிக்கணும். இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சீரகத்தை நீங்க நிறைய மெத்தட்ல ட்ரை பண்ணிருப்பீங்க, பட் இந்த மெத்தட்ல ஒரு 5 நாளைக்கு காலையில வெறும் வயிற்றுல மட்டும் குடிச்சிட்டு வந்து பாருங்க. நிச்சயமா சொல்றேன் 5 கிலோ அளவுக்கு தொப்பை, அந்த தொப்பையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு இது எல்லாமே முற்றிலுமா கரைஞ்சிரும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமா ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மறுபடியும் இந்த வீடியோவை தேடி வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். இதுல முக்கியமா என்ன டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த டைம்ல இந்த 5 நாள்ல மைதா கலந்த உணவுகள், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்கு, பரோட்டா, பப்ஸ் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாதீங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான டயட் தான். அதுக்கப்புறம் அதிகமான நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள். நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரைகள் வந்து அதிகமா எடுத்துக்கங்க. முக்கியமா வந்து வாழைத்தண்டு அதிகமா எடுத்துங்க. இந்த 5 நாள் இதை நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த டிப்ஸை யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.